முக்கியமாக தூண்டி தேவைப்படும். சரி, அந்த மீனும் பிடிக்க முடியும். ரெண்டாவது ஈயம் வெயிட்டுக்கு. இப்போ கட்டுறது என்ன தூண்டி கட்ட போறியா? பாறைக்கு பாறை மீன் பிடிக்க. சரி, இந்த தங்குசியோட நம்பர் வந்து 60. எத்தனை சுற்று வேணாலும் சுற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 4 சுற்று சுற்றுறோம், அவ்வளோதான். பொறுமையாலாம் அந்த இதே கிடையாது. சடன்னு இப்போ எடுத்தோன்னே இந்த மீன் அத்து போயிடும். அத்தோட இப்போ வந்து கல் இல்லா ஏரியானா வந்து ஒரு பாவம் 1.5 பாவம் வச்சுக்கலாம். கல் இருக்க ஏரியானா வந்து சீக்கிரம் கொழுவும். சரி, அதனால வந்து இதுதான் ஒரு பாவம் எடுத்து இதுக்கு இந்த இதில் ஒரு ஓட்டை இருக்கா, அதே மாதிரி இதில் ஒரு ஓட்டையை இந்த தூண்டியை வச்சு இப்படி போட்டா அது ஓப்பன் ஆகிடும். எல்லாருக்கும் வணக்கம். 7ஆம் நம்பர் தூண்டி 60ஆம் நம்பர் தங்குசியை வச்சு எப்படி பாறை மீனுக்கு தூண்டி கட்டுறதுன்னு சொல்கிறத நண்பன் சுகந்தன் ரொம்ப சூப்பராகவே சொல்லித்தராரு. வாங்க பார்க்கலாம். நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தூண்டி கட்டுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். தூண்டி கட்டுறதுக்கு அடிப்படையாக என்னென்ன டூல்ஸ்லாம் தேவைப்படும்? இப்போ ஒரு எந்த வேலைனாலும் டூல்ஸ் முக்கியம். அப்படி இருக்கும்போது என்னென்ன டூல்லாம் தேவைப்படும் உங்களுக்கு? தூண்டி முக்கியமாக தூண்டி தேவைப்படும். சரி, அந்த மீனும் பிடிக்க முடியும். ரெண்டாவது ஈயம் வெயிட்டுக்கு. நம்ம எவ்வளோத்துக்கு லாங்கில் இருக்கோமோ, காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஈயம் போட்டே ஆகணும். காற்று தேவைன்னா ஈயமே தேவையில்லை, வெறுமனே வீசலாம், வெறும் நரம்புலேயே வீசலாம். இப்போ நம்மளுக்கு காற்று அதிகமாக இருக்கு, அதனால இப்போ ஈயம் கோர்த்துக்கிட்டோம். சரி, இதை பார்த்துக்கோங்க. இப்போ கட்டுறது என்ன தூண்டி கட்ட போறியா? பாறைக்கு பாறை மீன் பிடிக்க. சரி, இந்த தங்குசியோட நம்பர் வந்து 60. 60ல் ஒரு 5 கிலோ 6 கிலோ மீன் வரைக்கும் இழுத்துக்கலாம், கல்லுக்குள்ளே போகாமல் இருந்தா. இது வந்து 7ஆம் நம்பர் தூண்டி. 7ஆம் நம்பர் தூண்டி இதில் வந்து 9 கிலோ மீன் வரைக்கும் பிடிச்சிக்கலாம். 9 கிலோ வரைக்கும் பிடிச்சிக்கலாம். தூண்டி கட்டுறது தான் பார்க்க போறீங்க. இதை எங்கள் செட்டப்பில் கட்டுறோம். எத்தனை சுற்று வேணாலும் சுற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 4 சுற்று சுற்றுறோம், அவ்வளோதான். நமக்கு இது இன்னொரு முடிச்சு கூட போடலாம். நமக்கு வேணான்னா வேணாம், இல்லை நமக்கு மனசு உறுத்துக்கிட்டு இருக்கும் இதை கட்டியே ஆகணும் அப்படின்னா வந்து ஒரு கட்டு கட்டிக்கலாம். ஒருவேளை லேசாக இருக்கோ அப்படின்னு தோணுச்சுன்னா 2வது சுருக்க போகிற கொஞ்சம் பக்கத்தில் கட்டு. இப்படி எடுத்து சுருவி கட்டிக்கணும். கட்டிட்டோம்னா கொஞ்சம் நம்ம மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், சேஃப்டியாக இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் சிசர்லாம் வச்சுக்கிறது கிடையாதா? கத்திரிக்கோல்லாம்? நமக்கு அதெல்லாம் கிடையாது. அர்ஜென்ட் இப்போ நம்ம வந்து சடன்னு மீன் பிடிக்கிற ஆள். பொறுமையாலாம் அந்த இதே கிடையாது. சடன்னு இப்போ எடுத்தோன்னே இந்த மீன் அத்து போயிடும். அத்தோன்னே டபக்குன்னு கத்திலாம் தேடவே மாட்டோம். டபக்குன்னு கட் பண்ணி விட்டு, வாயாலே கட் பண்ணி விட்டு அப்படின்னா தான் அடுத்தடுத்து பண்ண முடியும். நம்ம அந்த நேரத்தில் ஓடி போய் கத்திரிக்கோலை தேடுறது அப்படின்னா அந்த மீன் போயிடும். இப்போ உயிரிற மாட்டினாலும் இதில் கொலுக்கி போட்டுக்கிறது தான். உயிரிறைக்கு வேற இது இருக்குது, அதை நான் காட்டுறேன். இது வந்து அப்போ இதில் என்ன? பாறைக்கு மட்டும் இது வந்து ஒரு 5 கிலோ 6 கிலோ மீன், அதுக்கேற்ற மாதிரி. என்ன இறை வச்சு போடுவீங்க? இது வந்து உயிரிற விடலாம். என்ன கீழி, சுவாப்பாறை, சூடை, வெலை மீன், அந்த சின்ன இதுகளை விடலாம். அந்த சின்ன மீனை இது 7ஆம் நம்பர் தூண்டியா? 7ஆம் நம்பரில் குத்தலாம். 7ஆம் நம்பரில் குத்தி ஒரு இப்போ வந்து கல் இல்லா ஏரியானா வந்து ஒரு பாவம் 1.5 பாவம் வச்சுக்கலாம். கல் இருக்க ஏரியானா வந்து சீக்கிரம் கொழுவும். சரி, அதனால வந்து இதுதான் ஒரு பாவம். நம்ம ஒரு 4 பாவம் வைக்கிறோம். எதை? தங்குசியை ஈய கொண்டு லாக்காக வைக்கிறோம். ஓ, அந்த தூண்டிக்கும் அந்த ஈய குண்டுக்கும் உள்ள கேப்பே 4 பாகம் வைக்கிறீங்க? 4 பாகம் வைக்கணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் ஆழ்பமான ஏரியாவும் இருக்கும். இப்போ ஒரு பாவத்தில் வச்சோம்னா ஈய குண்டு போய் கல்லில் மாட்டிக்கும். இந்த நரம்பை கொஞ்சம் லாங்காக வச்சிட்டோம்னா தங்குசி கொஞ்சம் ஓட்டம் கொடுக்கும்.
அப்போ லாங்கில் கிடக்கிற மீன் கூட எடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த செட்டப் வைக்கிறோம். இது வந்து பாறைக்கு ஒரு எப்படி லாக் பண்ணியா தங்குசியா இது ஈயக்குண்டை? இந்த ஈயக்குண்டு வந்து ஃபுல்லாக ஓப்பனாக தான் இருக்கும். இப்போ நம்மகிட்ட நான் தான் சொன்னேன்ல, எந்த டூல்ஸும் கையில் வச்சுக்கிறது கிடையாது. இல்லை நம்ம உடம்புலேயே இருக்கு சரி அனைத்து. அதனால் கடிச்சிக்கிறது. இது கடிச்சா இந்த ஈயம் நஞ்சிரும். சரி, ரிலீஸ் பண்ணுறதுக்கு இதை எடுத்துட வேண்டியதான். இதை எடுத்து தூண்டிக்கிட்ட கொண்டு போயிடுவோம். தூண்டி இப்போ அதை கொண்டு போட்டு தூண்டியை கட் பண்ணிவிட்டு இந்த ஈயக்குண்டை எடுத்துருவோம். அவ்வளோ அதை அப்புறம் யூஸ் பண்ண முடியாது. இதை அவ்வளோதான். இதை எடுத்து ஏதாச்சும் ஒரு நரம்பை கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கட்ட வேண்டியதுதான். இப்போ அடுத்து இந்த ஈயக்குண்டை வச்சு போடணும் அப்படின்னா இந்த ஈயக்குண்டை தூக்குனா அடுத்த ஈயக்குண்டை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஈயக்குண்டு எதுவும் நம்பர் இருக்கா? இந்த ஈயக்குண்டு தான் வேணும்னா நம்ம இந்த பெரிய தூண்டி எடுக்கணும். எனக்கு இந்த ஈயக்குண்டு வேணும், இதை வேஸ்ட் பண்ண தேவையில்ல அப்படின்னா இந்த ஈயக்குண்டை எடுத்து இதுக்கு இந்த இதில் ஒரு ஓட்டை இருக்கா, அதே மாதிரி இதில் ஒரு ஓட்டையை இந்த தூண்டியை வச்சு இப்படி போட்டா அது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டா மறுபடியும் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அதே மாதிரி கடிச்சு விட்டுக்கலாம். ஆனால் கடிச்சிட்டா திரும்ப வெளியே எடுத்துகிட்டு திரும்ப வச்சுக்கிற வேண்டியதுதான். பயப்படவே தேவையில்ல. இல்லை நமக்கு சின்னதாக போதும்னா கத்தி வச்சு வெட்டிக்கலாம். இந்த ஈயக்குண்டு இப்போ எத்தனை கிராம் இருக்கும்? இது வந்து 5 கிராம். 5 கிராம். 5 கிராம். இந்த ஈயக்குண்டு 10 கிராம். இது 10 கிராம். இது வந்து 20 கிராம். எல்லாம் இப்போ பாறையோட செட்டப்பில் இருக்குது. இது வந்து 20 கிராம். இப்போ நம்ம கட்டியிருக்கிறது 5 கிலோ 9 கிலோ சைஸ் வரை பிடிக்கலாமா? பிடிக்கலாம். நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com